ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள், பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள். இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் சொல்லக்கூடியது டாப் 5 கைரேகைகள். இதில் வந்து பாசிட்டிவும் இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவும் இருக்கும். அந்த அமைப்படி பார்க்கும்போது சனி மேடை நோக்கின மாதிரி உங்களுக்கு ஒரு ரேகை 3 கட்டுகள் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் விரலில் இருக்கக்கூடிய 3 கட்டுகளையும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பில் மேல் நோக்கின கோடுகளாக பயணிக்கணும். அந்த மேல் நோக்கின கோடுகளாக பயணிக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் பயணிக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பிஸ்னஸில் நல்ல ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புள்ள நபர் சொல்லக்கூடியவங்க தான். ஏன்னா சனீஸ்வரன் தான் உங்களுக்கு வந்து தொழில் காரகன்னு சொல்லக்கூடியவங்க. அந்த சனீஸ்வரன் மேடும் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து அதேமாதிரி சனி ரேகை சொல்லக்கூடியதும் உங்களுக்கு வந்து மேல் நோக்கின கோடுகளாக உங்களுக்கு 3 கட்டுகளையும் இடையில பயணிக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் சொல்லக்கூடியவங்களும் உங்களோட தொழிலை எடுத்து மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரி கைரேகை இருக்கிறவங்களுக்கு. அப்போது தொழில் மூலிமா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய கைரேகை இந்த மாதிரி ரேகை உங்கள் கைரேகையில் இருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விதி ரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக சனீஸ்வரன் மேலே நோக்கிற மாதிரி பயணிக்குது. இந்த விதி ரேகை உங்களுக்கு சனீஸ்வரன் நோக்கிற மாதிரி பயணிக்கூடிய ரேகை கரெக்டாக உங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து ஒரு ரேகை வந்து அப்படியே கிராஸ் கோடுகள் வருது பாருங்கள். இது வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு தடைகளை காட்டும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, ஜாப் சார்ந்த விஷயம் சரி, தடைகள் இல்லாமல் நீங்கள் பயணிச்சிட்டே இருப்பீங்க. இந்தமாதிரி கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சனி மேடை நோக்கிற மாதிரி ஸ்டாப் ஆகிடும். அது வந்து லென்த்தாக பயணிச்சுன்னா அதோட பலன்கள் வேறு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதோட பலன்கள் சொல்லக்கூடியது பொருளாதார சார்ந்த விஷயங்களை, பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் ஒரு பின்னடைவு ஏற்படும் சொல்லக்கூடியது. அந்த ஏஜ் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு கைரேகை ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். மெஷர்மெண்ட் வீடியோ உங்களுக்கு தனியாகவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. 52 வயதுன்ற மாதிரி காலகட்டங்கள் வரும். அந்த காலத்தில் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேகை ஒரு தடைக்கோடுகள் ஏற்பட்டதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்கள் தான் தடைகளை காட்டும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ரேகை இருக்கிறது பெரிய அளவில் யோகம் கிடையாது. தன வரவு ஒரு மனிதர் எந்த காலத்தில் பொருளாதார சார்ந்த விஷயங்களை வளர்ச்சியில் நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ரேகையும் விதி ரேகையும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பில் இந்த ரெட் கலரில் ஒரு கோடு வந்து சைன் ஆகுது பாருங்கள். கரெக்டாக அந்த காலகட்டங்கள் சொல்லக்கூடியது ஒரு 28 ஏஜ்ன்ற மாதிரி ஏற்படும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வளர்ச்சிகள் அப்போ தான் உங்களுக்கு கேரியரில் வந்து ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, ஒரு அப்டேட் ஆக போகிறீங்க. நீங்கள் சில விஷயங்களை நிறைய தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீங்களும் அதுக்கு உண்டான எஃபெக்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் சக்ஸஸ் கிடைக்காது. அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம வந்து ரீச் பண்ணக்கூடிய அமைப்பில் சில விஷயங்கள் அதுவே நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். நல்ல மனிதரோட உறவு, நல்ல மனிதரோட கனெக்டிவிட்டி சொல்லக்கூடிய அமைப்பு மூலிமா நீங்கள் கேரியரில் பொருளாதார சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கூடிய ரேகை சொல்லக்கூடிய தான் இந்த மாதிரி ரேகை. நிறைய பேர் கைரேகைகள் ரொம்ப அழுத்தமாக வரும், நிறைய பேர் கைரேகைகள் பார்க்கும் ரொம்ப மெலிதாக இருக்கும். உங்கள் கைரேகையில் வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லக்கூடிய நிலை. இதுக்கு முக்கியமாக குருமேடு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கைரேகை இருக்கிறவங்களுக்கு ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எந்த காலத்தில் இவங்க வந்து வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்கிறத சொல்லக்கூடிய நிலை. ரொம்பவே ஆரோக்கியமான சைன் சொல்லக்கூடிய தான் இந்த ரேகை. நெக்ஸ்ட்டு இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில பேருக்கு எந்த காலகட்டத்தில் இருதயம் சார்ந்த விஷயங்கள ப்ராப்ளம் ஏற்படும். அந்த அமைப்படி பார்க்கும்போது இருதய ரேகை நிறைய பேர் கைரேகைகளை பார்க்கும்போது நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வரும். அந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சில பேர் ஃப்ளாட்டாக வரும். இதெல்லாம் ஒரு வகையில் யோகமான அமைப்பு தான். ஆனால் இந்த இருதய ரேகையில் இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த காலகட்டங்களில் ஒரு ஐலாண்ட் ஷேப் வடிவம் வந்துன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 55 ஏஜ்ன்ற மாதிரி வராங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரேகைகள் உங்கள் கைரேகைகள் இருந்ததுன்னா ஆண்கள் வந்து வலது கை பாருங்கள், பெண்கள் வந்து இடது கை பாருங்கள். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பிஃபோராகவே நீங்கள் இருதயம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஜென்ரல் செக்அப்ன்ற மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 53, 52 இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஃபோராக நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஜென்ரல் செக்அப் நீங்கள் எடுத்துக்கூடிய அமைப்பு யோகமாக செயல்படக்கூடிய நிலை என்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இருதயம் சார்ந்த விஷயங்களில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புள்ள கைரேகை இந்த மாதிரி ஐலாண்ட் ஷேப்பில் வடிவங்கள் வரக்கூடாது. இது வந்து கருமச்சங்கள் கிடையாது. உங்களுக்கு வந்து பிளாக் மோட் சொல்லக்கூடிய அமைப்பு வேறு அமைப்பில் இருக்கும். இது வந்து பார்க்கும்போது ஒரு ஐலாண்ட் ஷேப்பில் வடிவங்கள் வருது. அது உங்கள் ஆயின் ரேகையிலும் விதி ரேகையிலும் கம்பேர் பண்ணும்போது அது என்ன மாதிரி இம்பாக்ட் தருன்றதை சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாக இருதய ரேகையில் இந்த மாதிரி ரேகைகள் வருது சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயில் ரேகை, விதி ரேகை சிறப்பாக இருந்து சந்திரமண்டலத்தின் ஒரு ரேகை வளைஞ்ச ஷேப்பில் வந்து அது விதி ரேகையோட கனெக்ட் ஆகிட்டு ஆயில் ரேகையோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பழக்க வழக்கங்கள் சொல்கிறது பேட் ஹாபிட் சொல்லக்கூடிய அமைப்பு. ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆகிடுது. சில பேர் விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயங்களை ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைப்பில் சேர்ந்து ஒரு கெட்ட பழக்கத்தில் அவங்களே வந்து ஈடுபடக்கூடிய அமைப்பு. அதில் மூலியமாக இவங்க உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இவங்களுக்கு விதி ரேகையும் ஆயில் ரேகையும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு. இவங்களாம் நட்பு வட்டாரங்களை குறைச்சிக்கணும். அந்த காலகட்டம்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஆயில் ரேகையில் கனெக்ட் ஆகக்கூடிய ஏஜ் சொல்லக்கூடியதான் ஒரு 57ன்ற மாதிரி ஏற்படும். அந்த டைமில் நல்ல மனிதராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவங்க பழக்க வழக்கத்தினால சில விஷயங்களை ஒரு நெகட்டிவாக ஏற்படக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்குது ரொம்பவே ஒஸ்ட்டான காலகட்டங்கள். சரி, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.